வணக்கம் பிள்ளைகளே, இது உங்கள் கதை நேரம். கதை கேட்க நீங்கள் தயாரா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையோட பெயர் யாவரையும் மதித்து வாழ். அப்படின்னா அனைவரையும் மதிப்புடன் நடத்த வேண்டும். சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்னும் 2 நாட்களே உணவு நம்மக்கிட்ட கைவசம் இருக்குது. இங்கே இருந்து கிழக்கு திசை நோக்கி நடந்தால் பச்சை பசேல்னு புல்வெளியும் பக்கத்திலேயே குளம் நிறைய தண்ணீரும் இருக்குன்னு நம்ம குரங்கு நண்பன் சொல்லுச்சு. நாம் எல்லாரும் இப்போ நடக்க ஆரம்பித்தோம்னா இன்னும் 3 நாளில் அங்கே போயிடலாம் என்று அந்த யானை குடும்பத்தின் தலைவி சொல்லியது. அதன் சொல்லி ஆமோதித்த மற்ற யானைகள் கிழக்கு திசை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கின. கம்பீரமாக நகர்ந்து வந்து கொண்டிருந்த யானை குடும்பம் காட்டில் எலிகள் பெருமளவில் வாழும் ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்தது. திடீரென யானைகளை ஒரு சேர எதிர்பார்க்காத எலிகள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கும் இங்கும் ஓடின. சிறியதாக இருந்த எலிகளோ யானைகளின் கண்களுக்கு தெரியல. அதனால நிறைய எலிகள் யானைகளின் கால்களில் மிதிப்பட்டு கை கால்களை உடைத்து கொண்டன. இதை கண்ட எலி கூட்டத்தோட தலைவன், இப்படியே விட்டால் எலிகள் யானைகளின் காலில் மிதிப்பட்டு இறந்து போய்விடும், உடனே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றெண்ணி தனது எல்லா எலி நண்பர்களையும் அழைத்தது. அவை பெரும் கூட்டமாக சேர்ந்து யானைகளுடனே நின்று ஓ என்று கத்தின. யானைகளுடனே ஏதோ சத்தம் வருகிறதே என்று குனிந்து பார்த்தன. அப்போது எலி கூட்டத்தின் தலைவன், அம்மா, நீங்கள் நடந்து போகும் வழியில் உங்கள் கால்களில் எங்கள் எலிக்கூட்டம் சிக்கி மிதிப்படுகின்றன. இப்படியே போனால் நிறைய எலிகள் இறந்துவிடவும் வாய்ப்பு இருக்கிறது. தயவு கூர்ந்து வேறு பாதையில் உங்கள் பயணத்தை வைத்து கொண்டால் நாங்கள் மிக்க நன்றியுள்ளவர்களாய் இருப்போம் என்று யானை தலைவியிடம் சொன்னது. உடனே யானை குடும்பத்தின் தலைவி, அடடா, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் உங்களை கவனிக்கவில்லை, நாங்கள் வேறு பாதையில் செல்கிறோம் என்று பதிலளித்தது. மிக்க நன்றி அம்மா, இந்த உதவிக்கு எங்களால் ஆன கைமாறை நிச்சயமாக செய்வோம் என்று கூறியது எலி கூட்டத்தோட தலைவன். யானைகளும் வேறு வழியில் தங்கள் பயணத்தை தொடர்ந்தன. அப்போது அந்த யானை குடும்பத்தின் குட்டியான, அம்மா, அவைகளோ சிறிய எலிகள், அவற்றிற்காக நாம் ஏன் பாதை மாற வேண்டும், அவற்றால் நமக்கு என்ன பயன் என்று தலைவியிடம் கேட்டது. சிறியதோ பெரியதோ உருவம் எப்படி இருந்தாலும் எல்லாரையும் மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், அதுவே நல்ல பண்பு என்று தலைவி யானை சொல்லி முடிப்பதற்குள் குட்டி யானை ஐயோ அம்மா என்று பிளிரியது. வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையை யானை கூட்டம் கவனிக்கல. குட்டி யானை சிறியதாக இருந்ததால் வசமாக வலைக்குள்ள சிக்கிக்கிச்சு. எவ்வளவு முயன்றோம், அதனால் வெளியே வர முடியவில்லை. மற்ற யானைகள் காடே அதிரும்படி உதவி கேட்டு பிளிரின. அந்த சத்தத்தை கேட்ட எலிக்கூட்டம் அங்கு ஓடி வந்தது. குட்டி யானையின் நிலையை கண்ட அவை துளியும் சாமதிக்காமல் தங்கள் பற்களை கொண்டு வலையை கடித்து குட்டி யானையை விடுவித்தன. சரியான நேரத்தில் கிடைத்த உதவிக்கு தலைவி யானை எலிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தது. எலிகள் தானே என்று உருவத்தை கண்டு அவமதிக்காமல் யாவரையும் மதித்து வாழ வேண்டும் என்ற உயர் பண்பின்படி எலிகளுக்கு யானை தலைவி உதவியதால் குட்டி யானை பெரும் துன்பத்திலிருந்து தப்பியது. அதன் பின்பு புல்வெளியை நோக்கிய தங்கள் பயணத்தை கவனத்துடன் யானை குடும்பம் தொடர்ந்தது.